நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 15 மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 2 நாட்கள் பயணமாக டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்படும் அவர் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்குவது குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக அமைச்சர் திரு பர்வேஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாவேகா தேர்தல் அறிக்கையில் வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தது. தாவேகா அரசு பொறுப்பேற்று 1 மாதம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த ஆட்சி நன்றாக உள்ளது என்று அன்புமணி அவர்கள் பாராட்டியுள்ளார். தாவேகா அரசை ஆதரித்த 21 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க போவதில்லை என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அறிவித்துள்ளார். மின் தடையை விரைவாக சரி செய்ய கூடுதல் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் ஈடுபடுத்த டிஎன்இபி அனுமதி அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் காரணங்களுக்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று எக்ஸ்-இசிஐ ஆணையர் கோபால்சாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியின் பொழுது செல்போன் பேசுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்று அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தியுள்ளார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகையை பெற எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை புதுப்பித்து வைத்திருப்பது அவசியம் என்று கூறப்படுகிறது. 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதால் ஆண்டிற்கு 11,000 கோடி வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்று அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்தது தொடர்பாக டான்ஜெட்கோ மீது சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது. வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மத்திய அரசு மாற்றம் கொண்டுவர திட்டமிட்டு வருகிறது. இனி ஓட்டுநர் உரிமம் பெறுவோர் தங்களுடைய 50 வயது வரை புதுப்பிக்க தேவையில்லை என்று கூறப்படுகிறது. திருவான்மையூர் உத்தண்டி 4 வழி உயர்மட்ட பாலம் கட்டுவதில் நடைபெற்றுள்ள 700 கோடி ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்காக தனி டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களிடம் வலியுறுத்தியதாக பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி தெரிவித்தார்.